ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். கொடைக்கானலில் எங்களோட ட்ரிப்பை நாங்கள் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் அதோட ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் குணா கேவ் பார்க்கறதுக்காக தான் போனோம். போகிற வழியில் ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட், டாப்லேருந்து அப்படியே கீழே இருக்க அந்த கொடைக்கானலையே பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போகிற வழியில் ராக் பில்லரை பார்த்துட்டு அங்கேருந்து குணா கேவுக்கு போனோம். ஆக்சுவலாக இந்த ட்ராவல் வந்து ரொம்ப 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 பெருசுங்க. நாங்கள் ஆக்சுவலி வந்து திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சோ அதில் ஒரு முக்கால்வாசி நேரத்தை எடுத்திருக்கோன்னு சொல்லலாம். இந்த டைமே அவ்வளோ பேருங்க, வீக்கெண்டுங்கிறனால அவ்வளோ கும்பல். அதுவும் அங்கே வரதே குணா கேவுக்காக தான் எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கும்பல் அப்படி ஒரு கும்பல். வண்டி வந்து அப்படியே மெதுவா இந்த தேர் நகர்ற மாதிரி மெதுவா போயிட்டு இருந்துச்சுங்க. அங்க ஒரு வழியா அங்க போனோம். நாங்க குணா கேவுக்கு போனா அங்க அவ்வளோ பெரிய கியூ டிக்கெட் எடுக்கிறதுக்கே. ஒரு வழியா டிக்கெட் எடுத்துட்டு நாங்களும் உள்ள போனோம். உள்ள போனா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்க ஆக்சுவலி மங்கீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அது யாராச்சும் எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு போனா அவங்க ஹேண்ட்பேக்ல இல்லை எங்க வச்சு மறைச்சு எடுத்துட்டு போனாலும் லைட்டா தெரிஞ்சாலே போதும் வந்து அது அப்படியே எடுத்துட்டு இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் அப்படியே உள்ளே போய் குணா கேவுக்குள்ளே போய் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வந்து ஒர்த்துன்னு தான் சொன்னோம். கொடைக்கானலுக்கு போனால் கண்டிப்பாக எல்லாரும் குணா கேவுக்காக தான் கொடைக்கானல் மோஸ்ட்லி இப்போல்லாம் போயிட்டுருக்காங்க, மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறமா. அதுவும் அதுக்கான ஒர்த்தான பிளேஸ் தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். பேபிஸோட ட்ராவல் பண்ணீங்கன்னா முக்கியமாக அவங்களுக்கு வேண்டிய எசென்ஷியல் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கோங்க, உங்கள் கூட கேரி பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா கிளாத்ஸு, பேபி வைப்ஸ், டைப்பர் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இப்போ நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவோம். நம்ம அந்த டைம்குள்ளே ரீச் ஆவோமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு, நம்ம தேவையான ஃபுட் கிடைக்குமாங்கிறது தெரியாது. பெரியவங்களுக்கே இப்படி இருக்குங்கிறப்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ வந்துட்டு அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை வந்து பேக்ல வந்து கேரி பண்ணிக்கோங்க. லைக் பிஸ்கெட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், அது மாதிரி அவங்க எதை சாப்பிடுவாங்களோ அதை வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியில போயிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு அப்போ கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம டைமுக்கு ஏதாவது கொடுத்தாகணும். ஹலோ மேடம், மேடம் இங்கே பார்க்குறீங்களா? கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். பாருங்க மக்களே, அந்த இடத்துல ஏறி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கான் பாப்பா கூட்டிக்கிட்டு. ஓகே, அப்படி இப்படி பேசி ஓரளவு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சாச்சு. பார்ப்போம். கைஸ், இந்த வியூ பாயிண்ட் தெரியுதா? இதுதான் மஞ்சுமல் பாய்ஸில் காமிச்ச குணா கேவ். இதில் தான் அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஏறி இறங்கிட்டு இருப்பாங்கல்ல அது. பட் ஆனால் இது ஆக்சுவல் குணா கேவ் கிடையாது. இங்கே இந்த ஏரியா இன்சார்ஜாக இருப்பாரா? குட்டி விசில் அடிக்கலையா நீங்க? சிச்சா இதுதாங்க ஒரிஜினல் குணா கேவ். ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக தெரியுதான்னு கூட தெரில, அந்த கேப்பு அவ்வளோதான் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு எப்படி அவ்வளோ பெரிய படத்தை எடுத்தாங்கன்னு நினைக்கவே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. கமல் சார் தாங்க.
subscribe the channel and wait for next video. Bye guys.